உட்டா மாலையங்களுத்துமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க போல இருக்குடா. ரியல் வின்னர் பார்வதி அண்ட் கமருதீன் தான். ஏன் அப்டின்னா, ரெட் கார்ட் வாங்குன பிறகு மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து இவ்ளோ ஆதரவு குடுக்குறாங்க. திவ்யாவ பத்தியும் ஒரு விஷயத்த வந்து பார்வதி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ் மீட் 2 பேருக்குமே வேற மாரி அமைஞ்சுச்சு அப்டின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்டின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும். ஹைப் கூட தட்டி விடுங்க. அதுக்காக அதாவது பிக் பாஸ் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா, டைட்டில் வின்னருக்கு கூட வந்து இந்த மாரி ஒரு ஃபேன்ஸ் மீட் வைக்கவே இல்ல. கானா வினோத்துக்கு கூட வச்சிருந்தாங்க ஃபேன்ஸ் மீட். வந்து அமித் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுவுமே கூட பார்த்தீங்கன்னா, இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. நம்மலாம் பார்த்தோம். ஆனா, பார்வதி அண்ட் கமருதீன் வந்து இப்படி ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா நம்மலாம் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. வேற லெவல்ல வரவேற்பு. அதுவும் ரெட் கார்ட் வாங்குனவங்களுக்கு அந்த மாரி ஒரு வரவேற்பு. அவங்க 2 பேரும் கார்ல வராங்க. அவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுக்குறாங்க. அந்த மாரி செலிப்ரேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்வதிக்கு ரியல் வின்னர் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் குடுத்துட்டு போறாங்க. ஏன்னா, நீங்க நெனச்சு பாருங்க. நீங்களே வந்து ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லுங்க. கானா வினோத்தா இருக்கட்டும், பார்வதி, கமருது இவங்க 3 பேரும் உள்ள இருந்திருந்தாங்க அப்படின்னா, யார் டைட்டில் வின் பண்ணியிருந்திருப்பாங்க? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, கானா வினோத் டைட்டில் வின் பண்ணியிருப்பாரு. பார்வதியோ, கமருதினோ வந்து பாத்தீங்கன்னா, டாப் 5ல கண்டிப்பாவே இருப்பாங்க. ரெட் கார்டு வாங்காம இருந்திருந்தாங்கன்னா. ஏதோ ஒரு சதி எல்லாம் பாத்தீங்கன்னா, வெளியில போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ரெட் கார்டு இன்சிடென்ட் மட்டும் நடக்காம இருந்துச்சு அப்படின்னா, பார்வதி, கமருதி வந்து உள்ள இருந்திருப்பாங்க. கண்டிப்பா பணப்பெட்டிய வந்து எடுத்திருக்க விட மாட்டாங்க கானா வினோத் அவர்கள். ஏதோ ஒண்ணு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் ஒண்ணா தான் கமருதீன் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின் வாஷ் பண்ணி வந்து கண்டிப்பா வந்து எடுத்திருக்க விட்டுருக்கவே மாட்டாரு. கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் வின் பண்ணியிருப்பாரு. திவ்யா கூட ரன்னர் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பார்வதி அண்ட் கமருதீன் இருப்பாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் அதுக்கப்புறம் வந்து சபரி அவர்கள் நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாரு. யாருமே வந்து டிசர்வே கிடையாது அந்த இடத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இவங்களோட ஃபேன்ஸ் மீட் பார்க்கும்போது, அந்த பாக்குவத்துல பாட்டு போட்டு சாரி யார் தானா போட்டு அந்த எல்லா என்கேஜ்மென்ட் ஃபங்ஷன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துலலாம் அந்த பாட்டு போடுவாங்க. அத போட்டு மாலைய வேற எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்து 2 பேருக்கும் போட்டு, அத ஒரு இது பண்ணிட்டேன். அதுவும் ஒரு மண்டபத்துல வாசல்ல பார்த்தீங்கன்னா, வாழ மரம்லாம் கட்டி எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, என்னடா கல்யாணமாடா பண்றீங்க? இவ்ளோ செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்ற மாரி இருந்துச்சு. உண்மையிலே 2 பேரோட பேர் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா, இவங்கள அடுத்ததா வந்து இந்த ஜோடி ஆர் யூ ரெடில வந்து கண்டிப்பா கூப்பிட்டுட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இவங்கள வச்சு கண்டிப்பா ஒரு ஷோ வந்து விஜய் டிவி பண்ண தான் போறான். எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. நீங்களே பாருங்களேன், டைட்டில் வின் பண்றாங்க திவ்யா அவர்கள். அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட் வந்து இன்ன வரைக்கும் வைக்கவே இல்ல. ஒரு செலிப்ரேட் பண்ணி எதுவுமே பண்ணவே இல்ல. வேற லெவல் பூமே ஆகல. அவங்களோட இன்டர்வியூஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஆனா, வினோத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, வேற லெவல்ல அமைஞ்சுச்சு அப்டின்னே சொல்லலாம். அத விட ஒரு படி மேல போய் வந்து பாத்தீங்கன்னா, பார்வதி அண்ட் கமருதீன் 2 பேருக்குமே வந்து அமைஞ்சுச்சு அப்டின்னே சொல்லலாம். நான் எதிர்பார்த்த இது ஒண்ணுதான். இவங்க 2 பேரும் கண்டிப்பா வந்து ரெட் கார்ட் வாங்கினாலும் சாண்ட்ராவோட முகத்திரை வந்து கண்டிப்பா வந்து கிழியப்படும். அதனால வந்து இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா, வேற லெவல்ல ஹைப் வந்து கிரியேட் ஆகும் அப்டின்னு நெனச்சேன். இந்த அளவு ஆகும் அப்டின்னு சொல்லி நெனைக்கவே இல்ல. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொருத்தவங்கள பத்தியா எல்இடில பின்னாடி வந்து ஃபோட்டோ வருது. அத பத்தி வந்து பார்வதிட்ட கேட்குறாங்க. அந்த ரெட் கார்டு விஷயத்த பத்தி அவங்க வந்து பேசுறாங்க. அந்த காரு டாஸ்க்க பத்தியுமே பேசுறாங்க. அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்கள பத்தி நான் பேச விரும்பவில்லை அப்டின்ற மாரி அவங்க வந்து அக்யூரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் அந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்டின்னு தான் சொல்லணும். அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். நம்ம அவங்க ரீல்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் இது அப்ப போட்டிருந்தாங்க. கிராண்ட் ஃபினாலே அப்ப. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க. ரெட் கார்ட் வாங்கிட்டு வெளியில போறதுக்காக. "பாரு" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூப்பிடுவாரு. விஜய் சேதுபதி அவர்கள். எங்க நம்ப விட்டோமோ, அங்க இருந்தே வந்து நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாரி, வேற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கி வந்து ஃபைனல்ல வந்து லேட் என்ட்ரியா வச்சு, அதுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூமா அமைஞ்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். வேற லெவல் தாறுமாறான ஒரு சம்பவமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, அல்டிமேட் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த சீசன் வரதுக்கு வாய்ப்பில்ல. 10த் சீசன் ஜூன், ஜூலைல ஆரம்பிக்கும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் வச்சு நான் முன்னாடியே கூட வீடியோ போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் சீசன், 3 சீசன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப புடிச்ச சீசன். இந்த 2 சீசனுமே பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் தான் ஆரம்பிச்ச ஒரு சீசன். அதனால அந்த சென்டிமெண்டலோட வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இன்னொரு என்னன்னா அப்படின்னா, 5 சீசன் முடிஞ்சோனே அல்டிமேட் ஆரம்பிப்பாங்க. அதனால வந்து ஜூன் ஆரம்பிச்சு அக்டோபர் முடிஞ்சுச்சு அப்படின்னா, அக்டோபர் டூ ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு ஒரு 6 மாசம் ஒரு கால் ஷீட் மாரி நம்மளுமே ரிவ்யூ பண்ணோம். அதனால அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாரியுமே போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க. உங்கள பொறுத்தளவு இந்த பிக் பாஸ் சீசன் 9 ரியல் வின்னர் யாரு? கண்டிப்பா வந்து மக்கள கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கமருதீன் அவர்கள தான் சொல்லுவாங்க. மத்தபடி வேற யாரையுமே சொல்றதுக்கு வந்து வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஏன்னா, அதுக்காக தான் வந்து ஒருத்தவங்க அவார்டுமே குடுத்துட்டு போறாங்க. ரியல் வின்னர் நீங்க தான் பார்வதி அப்படின்ற மாரி வந்து அவார்டுமே
போறாங்க. என்ன ஒரு இதுன்னா, அவங்க அம்மாவுமே வந்திருக்காங்க. அவங்க அம்மாவுமே ஹானர் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்டயும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ வந்து கலாட்டால வருதுன்னு நெனைக்கிறேன். என்னைய பொறுத்தளவு இன்னும் ஒரு 2 டேஸ்ல வந்து அது ரிலீஸ் ஆயிரும்னு நெனைக்கிறேன். வேற எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்கள வந்து சேர்த்துறேன். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.